ஓகே கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஒரு நியூ டாபிக் பார்க்க போறோம். மாடுலர் அரித்மெட்டிக். ஓகே, மாடுலர் அரித்மெட்டிக்னா என்ன? மாடுலர் அரித்மெட்டிக் மட்டு எண் கணிதம் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. மாடுலர் அரித்மெட்டிக் இப்போ நீங்க இப்போ கிளாக்லாம் பார்க்குறோம் இல்லையா, 1 ல இருந்து 12 வரைக்கும் இருக்கும். சரியா? இப்போ டைம் 10 o'clock, ஒரு 5 hours கழிச்சு என்ன டைம் வரும் அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? பாருங்க, இப்போ டைம் 10 o'clock, ஒரு 5 hours கழிச்சு அப்படின்னா நம்ம 10 ல இருந்து நம்ம 5 ஆட் பண்ணணும் இல்லையா? அப்போ நாம ஆக்சுவலா டைம் எப்படி பண்ணுவோம்? 11, 12, அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்றோம்? 1, 2, 3. ஸோ 3 o'clock வரும் அப்படின்னு சொல்றோம். இதை நம்ம மாடுலர் அரித்மெட்டிக் மூலமா எப்படி கால்குலேட் பண்ணலாம்? மாடுலர் அரித்மெட்டிக்ங்கிறது என்ன அப்படின்னா, it is a system of arithmetic for integers where numbers rank around a certain value. ஒரு குறிப்பிட்ட வேல்யூக்கு அப்புறம் மறுபடியும் அது சுழற்சி அடிப்படையில மறுபடியும் அதே நம்பரை நம்ம எடுத்து எழுதுறது தான் மாடுலர் அரித்மெட்டிக். இப்போ நம்ம சொல்றோம்ல, இப்போ டைம் இங்கே நம்ம 12 வருது இல்லையா, இங்கே ஆக்சுவலா இங்கே என்ன சொல்லுவோம்? 3, இங்கே 6, இங்கே 9 வரும். இப்போ நான் 10 o'clock நான் சொல்லிட்டேன் இல்லையா, 10 o'clock டைம் நான் 10 o'clock சொல்லியிருக்கேன். ஓகே ரைட். இப்போ 5 hours கழிச்சு என்ன அப்படின்னு கேட்டா அப்புறம் 11 வரும், அடுத்து 12 வரும், அப்புறம் 1 வரும், அப்புறம் 2 வரும். ஸோ 1, 2, 3, 1, 2, 3, 4, 5. ஸோ வாட்ஸ் த டைம் ஆஃப்டர் 5 hours அப்படின்னா 3. இதை நம்ம மாடுலர் அரித்மெட்டிக்ல எப்படி சொல்றாங்க அப்படின்னா, இந்த 10 5 ஆட் பண்ணா 15. இல்ல மாடுலோ 12 அப்படின்னு சொல்லிக்கணும். இந்த இடத்துல எப்படி சொல்லணும்? மாடுலோ 12. மாடுலோங்கிறது ஒரு மல்டிபிள் ஆஃப் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். இதுல 12 எத்தனை டைம்ஸ் இந்த 15 குள்ள வரும் அப்படின்னு பார்க்கணும். 1 டைம் வரும். அப்ப ரிமைண்டர், வாட் இஸ் த ரிமைண்டர்? சோ இதை நம்ம இப்படி சிம்பிள்ல இப்படி எழுதுறோம் பாருங்க. mod 12. mod 12. mod 12 means இந்த 15ல 12 எத்தனை டைம்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். சரியா? சோ 1 டைம் இருக்கு அப்படின்னா அப்ப what is the remainder? 3. so 3. this 3 தான் நம்ம 3 o'clock அப்படின்னு சொல்றோம். ஏன் நம்ம 15 நம்ம சொல்ல மாட்டோம் இல்லையா? அதுல 10 மணிக்கு அப்புறம் 5 மணி நேரம் கழிச்சு என்ன வரும் அப்படின்னா 15 hours தான் சொல்லிட்டு இருக்கோம். 3 o'clock அப்படி தான் சொல்றோம் இல்லையா? இந்த மாதிரி கால்குலேஷன் தான் நம்ம என்ன சொல்றோம்? மாடுலர் அரித்மெட்டிக். இட்ஸ் a system of arithmetic for integers where numbers rank around a certain value. இப்போ பாருங்க, சண்டே டு சாட்டர்டே கணக்கு படிக்கும்ல. சண்டே டு சாட்டர்டே வந்துச்சுன்னா அடுத்த மறுபடியும் என்ன ஆகுது? திரும்ப சண்டே. சாட்டர்டே முடிஞ்சோம்னா திரும்ப சண்டே, மண்டே. இப்போ இன்னைக்கு மண்டே அப்படின்னா ஒரு 20 days கழிச்சு என்ன டே வரும் அப்படின்னு ஒரு கொஸ்டின். இன்னைக்கு டே ஃபர்ஸ்ட் டே அப்படின்னு வச்சுக்கோமே. கேலண்டர்ல இன்னைக்கு 1ஆம் தேதி, இன்னைக்கு மண்டே அப்படின்னு இருக்கு. அப்போ நமக்கு ஒரு 20 days கழிச்சு என்ன டே வரும், எந்த டேட்ல என்ன டே வரும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ இன்னைக்கு 1 அப்படின்னா அப்போ மண்டே அப்படின்னு சொல்லியாச்சுன்னா 1. இன்னையில இருந்து 20 டேஸ்க்கு அப்புறம் என்ன டே வரும்னா 1 + 20 அப்படின்னு போட்டுக்கலாம். போட்டு அடுத்து இது என்ன மாடுலோல வரும்? என்ன மாடுலோ? இட்ஸ் a days of a week. அப்போ mod 7. என்ன 7 days இல்லையா? 1 weekக்கு 7 days. ஸோ 7 டேஸ்க்கு அப்புறம் மறுபடியும் அது மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே மறுபடியும் நமக்கு ரிப்பீட்டடா சுழற்சி அடிப்படையில் வருது இல்லையா? அதனால mod 7. ஸோ இப்போ 21 அப்படிங்கும்போது 21 7ஆல டிவைட் பண்ணா உனக்கு ஆன்சர் என்ன வரும்? உனக்கு 0. 0 எதை மீன் பண்ணும்? சண்டே மீன் பண்ணும். மண்டே 1 அப்படின்னா அப்போ சண்டே 0 அப்படின்னு வரும். ஸோ அப்போ the day after 20 days is Sunday. ஓகே ஓகே புரியுதாமா? 0 அப்படின்னா சண்டே அப்படின்னு பண்ணும். எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா மாடுலஸ் 7 அப்படின்னா 0, 1, 2, 3, 4, 5, 6 வரைக்கும் தான் எடுக்கணும். நம்ம இப்போ ரிமைண்டர்ஸ் எடுக்கிறோம்ல அதே மாதிரி தான். 6க்கு அப்புறம் மறுபடியும் என்ன செஞ்சிடணும்? 0. ஸோ 0ல இருந்து 6 வரைக்கும் எடுக்கணும். 0ல இருந்து 6. சண்டே 0, மண்டே 1. நான் என்ன சொன்னேன்? டுடே மண்டே. 20 டேஸ்க்கு அப்புறம் என்ன டே வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி கால்குலேஷன்ஸ்க்கு தான் இந்த மாடுலர் அரித்மெட்டிக் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன், ஒரு ப்ராப்ளம், அதாவது ஒரு மெத்தட் யூஸ் ஆகுது. இப்போ பாருங்க, கான்குரியன்ஸ் மாடுலோ அப்படின்னு சொல்றோம். கான்குரியன்ஸ் தான் நம்ம தியரிட்டிக்கல் ஜியோமெட்ரியில படிச்சிருக்கோம் இல்லையா? கான்குரியன்ஸ் அப்படின்னா 2 ஃபிகர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு சைட்ஸ்க்கும் ஒவ்வொரு ஆங்கிள் ஈக்குவலா இருந்ததுன்னா கான்குரியன்ஸ் சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல கான்குரியன்ஸ் மாடுலோனா என்ன டிஃபைன் பண்றாங்க அப்படின்னா 2 integers a and b or congruence modulo n or congruence modulo n if they congruent 2 integers a and b are
congruence modulo n, congruence modulo n சேர்த்து சொல்லணும். If they differ by an integer multiple of n, differ by an integer. இப்போ b க்கு a க்கு உள்ள டிஃபரன்ஸ் வந்து multiple of n ஆ இருக்கணும், multiple of n ஆ இருக்கணும். b க்கு a க்கு உள்ள டிஃபரன்ஸ் வந்து multiple of n ஆ இருக்கணும். It means k belongs to z. இப்படி இருந்ததுன்னா this can also return as a congruence b modulo n. இல்ல where a is some integer, என்ன a some integer, b வந்து ரிமைண்டர் மாதிரி. இப்போ இங்க n என்ன இருக்கோ அங்க ரிமைண்டர், n உடைய ரிமைண்டர். இப்போ n ங்கிறது நம்ம a வந்து டிவைட் பண்றோம். இப்போ நான் சொன்ன பத்தியா 21 அப்படினா இந்த 21 நம்ம 7 ஆல டிவைட் பண்றோம் இல்லையா? சோ அப்ப இத என்ன சொல்லலாம்? மாடுலோ l is modulo 7, modulo 7 or mod 7, mod 7 or modulo 7 அப்படினு சொல்லிக்கிறோம். சோ அப்ப a congruence b modulo n, mod n அப்படினு சொல்லிக்கிறோம். இதுதான் நம்ம இது வந்து பாரு கிட்டத்தட்ட நம்ம யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா போட்டோம்ல அதே டைப்ல வந்துருச்சு பாரு. இங்க என்ன பண்ணிருக்கோம் 15 அப்படினா modulo 12. இந்த சம்ல வந்து அந்த ராப்பிங் வந்து எந்த வேல்யூ வரைக்கும் வருது அப்படினு பார்க்கணும். Wrapping around 12, in a clock wrapping around 12. Next 1, 2, 3, 4 to start off. In a day arithmetic it is wrapping around 7 வரைக்கும் வரும் இல்லையா? So அப்போ modulo 7, modulo 12 அப்படின்னு சொல்லிடணும். நம்ம வந்து யூக்ளிட் டிவிஷன் லெம்மால பார்த்தீங்கன்னா a equal to in Euclid's division lemma a equal to yeah bq plus r. ஞாபகம் இருக்கா? இது எழுதுறோம். Where this r value is 0 less than or equal to r less than b. ஞாபகம் இருக்கா? இந்த மாதிரி படிச்ச ஞாபகம் இருக்கா? இதே தான் மாடுலர் அரித்மெட்டிக்ல இது எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு பாருங்க. இதே மாதிரி தான் மாடுலர் அரித்மெட்டிக்ல இது எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு பாருங்க. இதே a தான் யூஸ் பண்றோம். இந்த r இங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா என்ன வரும்? a r. இந்த r இங்க கொண்டு வந்தாச்சுன்னா a r. a r equal to bq. பாருங்க அதே மாதிரியே நம்ம கொண்டு வந்திருக்கோமா? a minus b or b minus a எப்படினாலும் எடுத்துக்கலாம். a minus b, b minus a இல்ல ரெண்டு இன்டிஜரா இத கன்சிடர் பண்ணதுனால மாத்தி கூட எழுதிட்டாங்க. நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? a minus r. இந்த b இங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா a minus b. இங்க இந்த இடத்துல நம்ம b ன்னு சொல்ற நம்பர் யூக்ளிட் டிவிஷன் லெம்மால நம்ம என்ன சொல்றோம்? ரிமைண்டரை சொல்றோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரிமைண்டரை நம்ம இங்க கொண்டு வரோம். a minus b ன்னு நம்ம இந்த அதாவது என்னன்னா ஒவ்வொரு டாபிக்லயும் லெட்டர்ஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசப்படுத்துறோம். பாருங்க இப்ப இந்த a இதுல b ன்னு சொல்றோம். யூக்ளிட் டிவிஷன் லெம்மால r தான் நம்ம வந்து மாடுலர் அரித்மெட்டிக்ல b ன்னு சொல்றோம். சோ a minus b இங்க பாருங்க a minus b is equal to kn. இது மாடுலர் அரித்மெட்டிக். யூக்ளிட் டிவிஷன் லெம்மால a equal to bq plus r. இதுல இந்த r ங்கற ரிமைண்டரை நம்ம இங்க கொண்டு வந்தா அது மாடுலர் அரித்மெட்டிக்கா மாறிடும். பாருங்க r ங்கற ரிமைண்டரை இங்க கொண்டு வந்தீங்கன்னா இட்ஸ் a மாடுலர் அரித்மெட்டிக். Modular arithmetic is equal to a equal to நம்ம இப்போ நான் இந்த இருக்கிற லெட்டரை யூஸ் பண்ணேன்னா r போட்டு mod b. எல்லாருக்கும் புரியுதா பாருங்க? நான் வந்து யூக்ளிட் டிவிஷன் லெம்மால உள்ள லெட்டரே யூஸ் பண்ணிட்டேன். இதுல இருக்கிற ரிமைண்டர் தான் நமக்கு லெஃப்ட் சைடு வருது. சோ a r equal to bq. இத மாடுலர் ஃபார்ம்ல எப்படி சொல்லணும் அப்படினா a congruence மறக்காதீங்க. a congruence r. இந்த மைனஸ் r தான் நம்ம இந்த mod n பக்கத்துல போடுறோம். r mod b. இதுல நம்ம டிவிஷனா எடுத்துக்கிட்ட நம்பரை தான் இங்க நம்ம மாடுலோட போடுறோம். மல்டிபிள் ஆஃப் சம் நம்பர், மாடுலோ சம் நம்பர் அப்படின்னு சொல்றோம்ல. சோ மாடுலோ b யூக்ளிட் டிவிஷன் லெம்மால நம்ம டிவிஷனா போட்ட நம்பர் தான் நம்ம இங்க mod b அப்படி போடுறோம். இது ரெண்டு எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு தெரியுதா? அங்க போற நம்பர் ரிமைண்டர் நான் போட்டுக்க பாத்தீங்களா? 15ங்கற நம்பரை 12 ஆல டிவைட் பண்ணோம்னா ரிமைண்டர் 3. ஓகே 21 7 ஆல டிவைட் பண்றோம் இல்ல 1 + 20 21. 21 7 ஆல டிவைட் பண்ணா ரிமைண்டர் 0. கரெக்ட் ஆகுதா? யூக்ளிட் டிவிஷன் லெம்மாவும் மாடுலர் அரித்மெட்டிக்கும் கனெக்ட் ஆகுது. உனக்கு புரியுதா நான் எப்படி போடுறேன்னு? இப்ப பாரு இல்லுஸ்ட்ரேஷன் தான் விளக்கம். நான் இப்ப பாரு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 81 மாடுலோ 6 அப்படிங்கறத நம்ம எப்படி மாடுலர் ஃபார்ம்ல எழுதுறோம் அப்படினு பாருங்க. 81 6 ஆல டிவைட் பண்ணுங்க. 1 6 இல்லையா? 1 6 ரிமைண்டர் வந்து 21 இல்லையா? 3 6 ஆர் 18 ரிமைண்டர் வந்து 3. இத நான் மாடுலர் ஃபார்ம்ல எப்படி எழுதுறேன்? 81 congruence mod 6 அப்படி எழுதிட்டீங்கன்னா இதுல என்ன ரிமைண்டர் வருது? 3. This is the explanation. எல்லாருக்கும் புரியுதா? 81 6 ஆல டிவைட் பண்ணா ரிமைண்டர் வந்து 3. ஓகேயா? இப்போ நீங்க பாருங்க இந்த 3 இங்க கொண்டு வாங்க. 81 - 3 போட்டு பாருங்க.
78 வரும். 78 6 ஓட மல்டிப்ளை ஆகுமா? பாருங்க 81 ல இருந்து 3 ஐ மைனஸ் பண்ணா it is a 6 into some number னு வந்துருது இல்லையா? 6 ஓட மல்டிபிள் கிடைக்குது இல்லையா? அதுதான் மாடுலர் அரித்மெட்டிக்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. இப்போ நான் இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். -15 mod 4 அப்படி சொல்றேன்னு வெச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல என்ன பண்ணனும் பாருங்க. 15 4 ஆல இந்த மைனஸை விட்டுட்டு 15 மட்டும் எடுத்துக்கோங்க. 3 4s are 12. ரிமைண்டர் வந்து 3. இதுல என்ன பண்ணனும் அப்படினா -15 கான்குரியன்ஸ் என்ன பண்றேன்னு பாருங்க. mod 4 அப்படி போட்டு மைனஸ் வந்தா என்ன பண்ணனும் அப்படினு சொன்னா இந்த 3 இதுல இருந்து மைனஸ் பண்ணி இந்த இடத்துல போடணும். அப்படினாதான் நீங்க என்ன வரும் பாருங்க. இப்போ இந்த 1 இங்க வரும்போது -15 -1 ஞாபகம் வச்சுக்கோங்க. -15 -1 is equal to நமக்கு 4 என்ன வரும் பாரு. -15 -1 -16 -16 னா உனக்கு மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 ஆகுது. 16ங்கிறது மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 இல்லையா? அதனால தான் என்ன செய்றோம் அப்படினா மைனஸ் நம்பர் இங்க வந்துச்சுன்னா நம்ம ரிமைண்டரை என்ன செஞ்சிரணும், இந்த மாட் அந்த 4 ல இருந்து மைனஸ் பண்ணி போடணும். அப்பனா தான் அது கரெக்ட்டா அந்த இது ஃபார்ம் ஆகும். ஓகே, ஒரு பேலன்ஸ் ஆகும். இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா எப்படி நம்ம மாடுலர் அரித்மெட்டிக் எப்படி ப்ராப்ளம் போடலாம் அப்படிங்கறத நம்ம இப்ப அடுத்து ஒவ்வொண்ணா பார்க்கலாம். ரைட்? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.